ரீசெண்டாக கேரளாவில் 17 வயசான பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு ஆதித்யா. இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்குது. நிறைய வீடியோஸ்லாம் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம். +2 தான் படிக்கிறாங்க. திடீர்னு இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. எதனால் இந்த ஒரு டிசிஷனை இவங்க எடுத்தாங்க, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சைபர் புல்லிங் இவங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப கடுமையான சைபர் புல்லிங், கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹேட்ரட் கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மலாம் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அது பிடிக்கலன்னா நம்ம அவங்கள கழுவி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தான் அவங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறமேட்டு நிறைய ரீசன் வந்து வெளியே வந்தது. இவங்க வந்து காதல் தோல்வியால் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. என்னவா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி நம்ம கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கு. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்களுக்கு எதிராக வந்து தப்பான கமெண்ட்ஸ் இல்லை தரக்குறைவான கமெண்ட்ஸை போடுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கல, அந்த பர்சனை பிடிக்கலன்னா அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதிகமான அமிர்தம் கைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்கு. இப்போ வந்து யாருக்குமே வந்து ப்ரைவசியே கிடையாது. எல்லாமே வந்து வீடியோவை எடுத்து எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை நம்ம க்ராஸ் பண்ணாமல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லது தான்.